அவங்க சங்கீதா வெகு நாள் வாழ்க்கைக்கு அப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி எனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற விஷயம், ஜீவனாம்சம் இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. இப்போ அதில் ஈகோ ஹர்ட் ஆகி நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறீங்க. நான் யார் தெரியுமா, நான் காட்டுறேன் பாடுறா அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்க. ஆனால் மனமுறிவு சகஜனா கப்பிள்ஸ்குள்ளே எல்லாரும் மனம் முடிஞ்சு அடுத்த கல்யாணம் அடுத்த வாழ்க்கைக்கு போகிறதுங்க சகஜனா. ஆனால் ஒருத்தங்களை வச்சுட்டு அவங்க இன்னும் பிரியல, இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. சரி, ஓகே, உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை, ஓகே, உண்மையாலுமே 2 பேர் பக்கமும் தவறு இருக்குது, இல்லை அவங்க மேலே நிறைய தவறு இருக்குது, புரியுறீங்க, ஓகே. குழந்தைகள் என்னைக்காவது யோசிச்சிங்களா? 2 பேர்த்த யோசிங்களா? இது ஜேசன் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அவங்க ஷாஷா அந்த பொண்ணு எப்படி அஃபெக்ட் பண்ணும்? பிடிச்சி 2 பேர்த்தையும் வந்து உயிராக வச்சிருந்தாலும் நீங்கள் அப்போ உங்களுக்கு அது தெரியும். அவங்களோட சின்ன சின்ன எமோஷன் கூட உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இது ஹர்ட் ஆகும் உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு செயல் செஞ்சால் அவங்க உடஞ்சு போயிடுவாங்க உங்களுக்கு தெரியாது. ஒரு தமிழ் குடும்ப தலைவன் என்ன பண்ணுவான்? ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் பேர் வச்சிருக்கீங்க. அப்போ இந்த ஒரு பேசிக்கை கூட கடைபிடிக்காமனா நாளைக்கு தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த சின்ன உங்கள் பர்சனல் ஈகோ ஹர்ட் ஆனதுக்கு நீங்கள் வந்து மீடியா முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. இப்போ இதுக்கு நாளைக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுவீங்க, அதெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் நாளைக்கு வந்து மகளிர் அணி மாநாடு ஏதாவது கூட்டுவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அவங்களே முன்னாடி மேடை ஏற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கரூர் ஸ்டாம்பீடு அது நடந்தப்போ 41 உயிர்கள் போச்சு. அதில் எல்லாரும் காரணம். இன்றைக்கும் அந்த நிலையில் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் காரணம், அரசு காரணம், மக்கள் காரணம், நீங்களும் முக்கிய காரணம். இதே ஈகோ அன்றைக்கி ஹர்ட் ஆகிருக்கணும்ல. என்னன்னா ஹர்ட், நான் செத்துட்டு போகிறேன் அப்படின்னு போய் அந்த 41 குடும்பத்தோடு நீங்கள் நின்றுக்கணும் இல்லையா? ஏன் அப்போ ஈகோ ஹர்ட் ஆகல? சோகங்கிறீங்க, இதே ஸ்பீட் அங்கே வந்துருக்கணும் இல்லைங்களா? அதையும் அப்போ மட்டும் வரல. அந்த மக்கள் எல்லாம் மக்கள் இல்லையா? அதை விட்டுருங்க. அந்த 41 பேர் இறந்தப்போ உங்களுடைய முக்கிய நிர்வாகின்னு சொல்கிறவங்களாம் முக்காடு போட்டு போய் ஏதோ மூலையில் படுத்துட்டு இருந்தப்போ அன்னைக்கு உங்களுக்காண்டி வாழ் தூக்கி நின்னவன் ஒரு சாதாரண தாவேக்கா தொண்டை. அவன் நின்னது உங்களுக்காண்டி. நம்ம அண்ணன் சரியான அரசியல் நமக்காண்டி எடுக்காரு, நமக்காண்டி வந்து நிப்பாடுறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் பதில் சொல்வீங்களா? இப்படி தான் நன்றி கேட்டுவீங்களா? அவன் இன்னைக்கு பேச முடியாமல் உட்காந்துருக்கான். இதற்கு காரணம் விவாகரத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. விவாகரத்து கிடையாது. விவாகரத்து எல்லாத்துக்காக தான் செய்யுது. தமிழ்நாட்டில் விவாகரத்து ஆகுது, இல்லை லட்சக்கணக்கான விவாகரத்து ஆகுது. ஆனால் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம், ஏன்னா இது வந்து நீங்கள் ஒன்றும் சும்மா ஒரு சாதாரண குடும்ப தலைவர் கிடையாதுன்னா. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழகத்திற்கு மாற்று, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு, காங்கிரஸுக்கு மாற்று, நாம் தமிழருக்கு மாற்றுன்னு ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் தான் முன்னாடி நிற்கிறீங்க. ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூ அது. உங்கள் ஈகோ மட்டும் இல்லை, நம்ம பசங்களுக்காண்டி எடுத்து நான் தாங்கிக்கிறேன், ஆனால் உன்னை என்னைக்கு நான் பழி சொல்லுக்கு ஆளக்க மாட்டேன் அப்படின்னு நின்றுருந்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக நின்றுருக்குன்னா நான் முதல்ல நான் உங்க முன்னாடி நின்றுருப்பேன். அந்த குடும்பத்தை விட்டீங்க, நீ மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க? எதை வச்சு காப்பாற்றுவீங்க?